டீடைல் ಬರ್ತಾರೆ ಜಾಗ ಬಿಡಿ டீடைல் ಬರ್ತಾರೆ ಜಾಗ பண்றப்ப எல்லாரும் எல்லா டிக்கெட் இல்லையா வாங்கிருக்கேன் ப்ரோ. டிக்கெட் வாங்க பாரு. ஹாய் மச்சி, ரொம்ப நாள் கழிச்சு ட்ரெயின்ல வந்து இருக்காங்க. இங்க பாருங்க எவ்வளவு பேர் இருக்காங்க பின்னால. இதை அடைஞ்சே ஆகணும்னு நினைக்கிற உனக்கு நம்ம ஹாய் சொல்லு. அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் மச்சீஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒன் இயர் சேலஞ்சில் நம்ம எத்தனை டேஸில் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே 209 தான் இருக்கோம். இப்போ நம்ம எங்கே போயின்னு இருக்கோம்னா, நேற்று சொன்னோம் இல்லையா ஊருக்கு போயின்னு இருக்கேன்ட்டு, அக்கா பொண்ணு பர்த்டே, அதுதான் ஊருக்கு போயின்னு இருக்கேன். சரி வாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, இன்றைக்கி நம்ம எங்கெங்கே இப்போ ஊருக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எங்கள் தம்பியை நான் பார்க்குறது, நாளைக்கு அப்போ என் ஃப்ரெண்டை பார்க்குறது, எல்லாமே உங்களுக்கு வ்ளாகை கவர் பண்ணுறேன். சரி வாங்க, நம்ம இப்போது டைம் இல்லை, ட்ரெயின் கின் போயிடுச்சுன்னா அப்புறமா நெக்ஸ்ட் 8 மணிக்கு தான் ட்ரெயின் இருக்கிறது. அதான் நம்ம ஃபஸ்ட்டு போய் டிக்கெட் வாங்கி ட்ரெயின் ஏறிட்டு ட்ரெயினில் இன்றைக்கி வ்ளாகு வேறு லெவலில் பண்ணலாம். ஃபைனல் டிக்கெட் வாங்க வந்தேன், டிக்கெட் கவுண்டர் அப்படியே காலியாக இருந்துச்சு. நம்ம டிக்கெட் வாங்கினோம். இப்போது டிக்கெட்டு நம்ம லாஸ்ட் டைம் வாங்கினப்போ 130 இருந்துச்சு, இன்றைக்கி 5 ரூபா கம்மியாக டிக்கெட் இருப்பான். சேம் மறக்கணும் ஜங்ஷன். ஹாய் மச்சீஸ், கரெக்டாக நான் வரதுக்கும் அங்கே சத்தாக்ஸ்பி எக்ஸ்பிரஸ் பாஸ் இருப்பாருங்க. சரி அப்படியே ட்ரெயின் சத்தாஸ்பி ட்ரெயினில் போக தான் முடியல, பார்த்து தான் நிற்கலாம் சொல்லிட்டு பார்த்தேன். ஃபைனலி ட்ரெயின் எடுத்து முன்னால் நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். நம்ம ட்ரெயின் இங்கே நின்று இருக்குது பார்த்தீங்களா, லாஸ்ட் டைம் போகிற அதே சேம் ட்ரெயின் தான் நினைக்கிறேன். பின்னால் நம்ம பிரதர்ஸ் ಹಾಯ್ ಬ್ರೋ, ಹಿಂದಿ ಕನ್ನಡ ಮತ್ತೆ ನೋಡೋಕೆ ಹಿಂದಿ ಒಂಥರ ಕಾಣಿಸ್ತಾ ಇದೆಯಲ್ಲ. ಯಾವ ಊರು ಹೋಗ್ತಾ ಇದೆಯಾ? ಇದೇ ಊರಾ? ಊರಿಂದ ಬರ್ತಾ ಇದೆಯಾ? ஃபைனலி ட்ரெயின் எடுத்துட்டாங்க, நம்மளும் போயினே இருக்கோம் நம்ம ஊரை நோக்கி. பாய் பாய் பெங்களூரு. இன்னும் 2 நாள் கழிச்சு காக்கலாம். ஓகே, ஹாய் மச்சி, ரொம்ப நாள் கழிச்சு ட்ரெயின்ல வந்து இருக்காங்க. இங்க பாருங்க எவ்வளவு பேர் இருக்காங்க பின்னால, தெரியுதா? இதுல ரொம்ப ஃப்ரீயா இருந்துச்சு, இப்போ ஃபுல்லு ரெஸ்ட் ஆயிட்டு இருக்கு. ஹாய் ப்ரோ, எங்க போயின்னு இருக்கீங்க? எந்த ஊர் போயின்னு இருக்கீங்க? ஜோலார்பேட்டை. நீங்க எத்தனை வாட்டி ட்ரெயின்ல போயிருக்கீங்க? நிறைய டைம் போயிருக்கீங்களே, அதுல நிறைய டைம் போயிருக்கிறப்போ எப்பயாவது ஒரு டைம் ட்ரெயின்ல போயின்னு இருக்கோம். ட்ரெயின் எப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு இல்லையா? ஆயிடுச்சு. நம்ம ட்ரெயின் வரதுனால பிளாட்ஃபார்ம்ல ட்ரெயின் நம்பர் சொல்லுவாங்கல்ல, அந்த ட்ரெயின் நம்பர் எங்க இருக்கு தெரியுமா? கேட்காது தெரியாது, தெரியாதா? போயிட்டு இருக்கலாம். நான் மாட்டிப்பேன். ஆண்டி உங்களுக்கு தெரியுமா ட்ரெயின் நம்பர் எங்க இருக்குன்னு? தெரியாதா? தெரியாதா? ட்ரெயின் நம்பர் சொல்லுவாங்கல்ல, அந்த ட்ரெயின் நம்பர் ட்ரெயின்ல எங்க இருக்கு தெரியுமா? இல்லையா? ட்ரெயின் நம்பர் கேட்டா நான் பண்ண ட்ரெயின் நம்பர் சொல்ல இருக்காரு 1268. நீங்க ஊருக்கு போயிட்டாரா? அது மன்னார்பேட்டை. ஓகே, இல்லை இவ்வளோ நேரமா ஃப்ரீயா ட்ரெயின். எங்க பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா ரெஷ்ஷா இருக்கு. நம்ம அண்ணா பார்த்துலாம் இருக்காரு. ப்ரோ வாட்டர் பாட்டில் மரத்தை நம்ம பிரதர். ஓகே, இங்க நம்ம 2 கப்பல்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். ப்ரோ ப்ரோ ஃபுல்லா போட்டு இருக்க ப்ரோ பிரதர். அவர் காதே கேட்கல, எங்க நம்ம பிரதர் இருக்கார். ப்ரோ ராய் சொல்லுங்க. உங்க பேரு ப்ரோ? குமார். நீங்க எந்த ஊர் போய் நிற்கிறது? நீங்களும் ஜோலார்பேட்டாவா? ஜோலார்பேட்டில் தான் சொந்த வீடு இருக்குதா? ಟೀಟೇಲ್ ಬರ್ತಾರೆ ಜಾಗ ಬಿಡಿ ಟೀಟೇಲ್ ಬರ್ತಾರೆ ಜಾಗ ಪಡ್ರಪ್ಪ ಎಲ್ಲಾರು. ಎಲ್ಲ ಟಿಕೆಟ್ ತಗೊಂಡಿದ್ದೀರಾ? ಟೀಟೇಲ್ ಬರ್ತಾವ್ರೆ. ಹಾ ಎಲ್ಲ ನೋಡ್ತಾವ್ರಪ್ಪ ಈ ಕಡೆ. ಏನ್ ಬ್ರೋ ತಗೊಂಡಿದ್ದೀರಾ ಟಿಕೆಟ್? இருங்க ப்ரோ, எந்த ஊருக்கு ப்ரோ இங்க டிக்கெட்? அண்ணா ப்ரோ இது சாமி நகர். சாமி நகர்ல இருக்கு. நீங்க சாமி நகர் இல்லையே ப்ரோ? சாமி நகர் கேஸ் ப்ரோ, நான் இருக்கு தேங்கறா ப்ரோ. என்னையில இருக்கு? அண்ணா கொஞ்சம் முன்னால சரி பண்றாங்க. நம்ம அண்ணா ஒரு வாட்டி காமிச்சிரேன். நம்ம அண்ணா வந்து ஃபுல் அவுட் பண்றது வழி கொடுத்தாரு நம்மளுக்கு. அப்படியே ஒரு ஆய் சொல்லணும். சொல்லுவா. உங்க பேரு? சென்றாயா. சென்றாயா. நான் ட்ரெயின்ல போயின்னு இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு எப்பாவது மந்த்ஸுக்கு நம்ம ட்ரெயின்ல போய் நிற்கிறோமே, இப்போ ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது எப்போ யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சுட்டியா? டிக்கெட் இல்லாமல் எப்போ ட்ராவல் பண்ணிருக்கீங்களா ட்ரெயினில்? ஒரு அப்புறம் டிக்கெட் வாங்கினா போகிறது என்ன சொல்கிறேன்? டிக்கெட் வாங்குறீங்களா? டிக்கெட்டை வாங்க எப்போ ட்ரெயினில் போயிருக்கீங்களா? நான் டிக்கெட் போகிறேன் ப்ரோ. இன்னைக்கு போகல. இன்னைக்கு போகலையா?
இன்னைக்கு டிக்கெட் வாங்கலையா? வாங்கியிருக்கேன் ப்ரோ. டிக்கெட் வாங்க பாரு. அப்புறம் போயிருக்கீங்களான்னு கேட்டேன். போகலையா? இல்ல ப்ரோ, டிக்கெட் வாங்காம என்னைக்கு நான் போல. போயிருக்கீங்க எப்பவுமே டிக்கெட் வாங்கி தான் போயிருக்கீங்களா? டீச்சர் வந்து உங்ககிட்ட அப்புறம் டிக்கெட் செக் பண்ணிருக்காங்களா? இல்ல ப்ரோ, பண்ணலையா? ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி பண்ணிருக்கேன். அப்போ ஃப்ரெண்டு கூட போயிருக்கேன். ப்ரோ, இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் பொண்ணுங்க பத்தி 2 விஷயம் சொல்றது நல்லது ஒரு கெட்டது. இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் பொண்ணுங்க பத்தி ஒரு நல்ல விஷயம் ஒரு கெட்டது. நல்ல விஷயம் ப்ரோ, நல்ல விஷயம் தான். நம்ம நம்புறவங்க வந்துட்டு நம்ம நம்பணும். நானு அந்த மாதிரி கேட்கல. பொண்ணுங்களோட நல்ல விஷயம் ஒன்று கெட்ட விஷயம் ஒன்று. நல்ல விஷயம்னா அது என்னன்னா எப்படின்னா வேற என்ன எனக்கு தெரிஞ்சது நம்ம வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்க நல்லா பார்த்துக்கலாம், அவங்க நம்மள நல்லா பார்த்துக்கோங்க. கெட்டது வந்துட்டு பேடா போயிட்டு வந்தா நம்ம அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. அது சொல்ல எனக்கு பிடிக்கல. இதெல்லாம் பிடிக்காது. விஷயமா ஃபர்ஸ்ட் பசங்க ஏமாத்தாதீங்கன்னு சொல்லுவேன். ப்ரோ, அப்போ லவ் பண்ணாங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் அவங்க தான் இருப்பாங்க. இப்போ மாசத்துக்கு ஒரு பையனை மாத்துறாங்க, என்ன பண்றது? ரொம்ப கெட்ட விஷயம் அவங்க மைண்ட் மேல டிபெண்ட் இல்லையா? அப்ப அதை நம்ம இல்ல அவங்க மைண்ட் வேரியேஷன் இருக்கோ அது மேல டிபெண்ட் ஆகும். நம்ம ஹாய் லாக் பண்ணிருக்கேன். தமிழா? இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் பசங்க பத்தி ஒரு குட் விஷயம் ஒரு பேட் தெரியாதா? அஞ்சு டெய்லி டிராவல் பண்ணிருக்கீங்களே, ட்ரெயின் நம்பர் எங்க தெரியுமா? தெரியாதா? எது கேட்டாலும் தெரியாது வரதான் தெரியும் உங்களுக்கு. ஹாய் மச்சிஸ், இல்ல நம்பர் நம்ம கூட பேசினேன். இப்போ போய் பண்ணி இருக்கோம். பாய் ப்ரோ. பாய். ஆனா நீங்க இருக்கலையா? மகாபேட்டை வந்துச்சு. அப்ப ஜோலாபேட்டவா? அவர் ஜோலாபேட்டையில இருக்காங்க. சரி ஓகே, அவங்க போயிட்டு இருக்காங்க. நம்ம அப்பா ஓகே பாய் ப்ரோ. உஷாரு. ஓகே பாய். நம்ம ஃபர்ஸ்ட் இயர் அப்புறம் பிரதர் தான் நம்ம பிக் பண்ணியிருந்தேன். இப்பதான் பார்த்துட்டு அப்புறம் பேரு எங்க ப்ரோ போயிட்டு நினைச்சதை அடைஞ்சே ஆகணும்னு நினைக்கிற உனக்கு நம்பினாதான் எல்லாம் நடக்கும். ஏன் ஒருத்தனை மட்டும்தான் தலைவன் சொல்றோம்? மற்றவங்க அவன் மேல வச்சிருக்க நம்பிக்கையை விட அவன் மேல வச்சிருக்க நம்பிக்கை தான் ரொம்ப பெருசா இருக்கும். அந்த நம்பிக்கையை வச்சு அவனால யாரை வேணா எதிர்க்க முடியும், எதை வேணா உருவாக்க முடியும். தேவைப்பட்ட அந்த நம்பிக்கையை யாருக்கு வேணா கொடுக்கவும் முடியும். இப்போ நம்ம எங்க இருக்கோம்? நான் வாணியம்பட்டியில இருக்கோம். நம்ம சிஸ்டர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ಎಷ್ಟು ಕೋಟ್ ಆಗಿದೆ? ಹಾಯ್ ಚಪ್ಪ ಸರ್, ಹಿಂಗೆ ಬಸ್ ಸ್ಟಾಪ್ ஓகே. நம்ம சார் பிக்கப் பண்ணாங்க. நம்ம இறங்கி கீழே போகலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபைனல் வந்து இறங்கி ஆயிடுச்சு. இப்போ இறங்கி நம்ம கீழே போயிட்டு ஷேர் ஆட்டோ பிடிச்சிக்கின்னு, இந்த ஷேர் ஆட்டோ நம்ம ஊர்லலாம் இல்லைப்பா, ஒன்லி தமிழ்நாடு. நம்மளை உஷாராக கூட்டின்னு வந்து விட்டு நம்ம டிரைவர் அங்கிளுக்கு பாய் சொல்லலான்னு போனேன். அடுத்து ட்ரெயின் எடுத்துட்டாங்க. சரி ஓகே, ட்ரெயின் போகிற இப்போ கொஞ்சம் நேரம் நின்றுட்டு போகலான்னு சொல்லிட்டு. ஹாய் மச்சிஸ், உங்கள் முன்னாள் நம்ம தாத்தா பையன் இருக்கார். அவர்கிட்ட போய் என்ன பண்ணலாம் வாங்க. கூட்டு ரோடு போகணும். எப்படி போகிறது கூட்டு ரோடுக்கு? அங்கே போய் பஸ் வருமா? பஸ் வரும், இல்லை ஆட்டோவில் போகணுமா? 20 ரூபாவா? உங்கள் பேர்? முன்சாமி. எங்க பாருங்க, அங்கே பாருங்க, முன்னாடி போயிட்டா ஹாய் சொல்லுவோம். ஹாய் நீங்க என்னதான் இந்த உலகில் நீ இல்லைனாலும் இறுதி வரை உன் நினைவுகள் இன்றும் எங்கள் மனதில் இருக்கும். போதையா? வண்டி இல்லையா? ஹாய் மச்சிஸ், இப்போ நம்ம இந்த இடத்துல போகிற கூட்டு ரோடுக்கு நம்ம அண்ணா இருக்காரு. ஆயா இல்லையா என்கிட்ட கேஷ் வரும். நம்ம பிரதர் தான் ப்ரோ. ஒரு ஆய் சொல்லுங்க ப்ரோ. அப்படியே நம்ம அண்ணா தான் இப்போ நம்மளை கூட்டு ரோடு கூட்டு போகிறேன். நான் உங்கள் பேர்? சுரேஷ். எத்தனை வருஷமா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க? 20 வருஷமா ஓட்டுறீங்களா? ஃபைனலி நம்ம ஆட்டோ ஏறி நம்ம அக்காங்க வீட்டை நோக்கி பயணம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஹாய் மச்சிஸ், இப்போ நம்ம கூட்டுறவில் இருக்கிறோம். இப்போ நம்ம கடமநல்லூர் போகணுமா? கேட்கலாம். கடமநல்லூர் போகணும்னா
இங்கே பாருங்கள் எங்கள் அக்காங்க ஒரு போகிற வழியில் பிளேஸுங்கெல்லாம் எப்படி இருக்குது. எனக்கு இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம சிட்டியில் தான் இந்த மாதிரிலாம் இல்லையே. ஹாய் மச்சிஸ், எங்கள் அக்கா அவங்க வீட்டாண்ட வந்து இறங்கின உடனே வராரு வராரு யாரு வராரு தலை பார்க்கட்டேக்கிட்டு தாத்தா வராருன்ற மாதிரி பின்னால் நாங்கள் பாருங்க. அந்த தாத்தா செத்துட்டு ஊர்வலத்தில் வந்துருக்காங்க தாத்தாவை. சரி வாங்க நம்ம பாஸ் ஆகலாம் ஃபஸ்ட்டு. தாத்தா அப்படியே இப்போ அங்கே ரைட் எடுத்துன்னு இருக்காரு, நம்ம ஸ்ட்ரைட் போகணும். ஹாய் முச்சி, இவ்வளோ தூரம் வந்துட்டேன். அண்ணா எங்கள் வீடு எங்கே இருக்குதுன்னு தெரில. ஓகே நிமிஷம் எங்கள் அக்கா கால் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே வீடு எங்கே இருக்குதுன்னு கேட்டு ஏன்னா ரொம்ப கண்டுபிடிச்சிட்டேன். வீடு எந்த ரோடு என்ன அது கோயில் தான் லேண்ட்மார்க் அங்கே இருந்துச்சு பின்னால் கோயில். அப்பா அடிக்க போகிறப்ப கம்மி. ஓகே கார்னர் வீடு தான் நம்ம காங்க வீடு. வெளியே தான் வந்து நின்று இருக்காங்க குழந்தையோட. வாங்க இப்போ போய் அவங்க காமிக்கிறேன். ஓகே மச்சி இல்லை ஃபைனலாக ரீச் ஆகிட்டோம்ப்பா. ஓகே இவர் தான் எங்கள் மாமா. ஹாய் சொல்லு ப்ரோ. ஓகே நம்ம செல்லாக்குட்டி காமிக்கிறேன். நம்ம பர்த்டே காட்சி எங்கள் அக்கா திரும்ப நம்ம ஊருக்கு வந்துடுவோங்க. பாம்பெல்லாம் நம்மளை பார்த்து போகலான்னு சொல்லிட்டு விசிட் பண்ணிச்சு. ஆனால் நான் பாம்பை பார்க்கறதுக்குள்ள பாம்பு போயிடுச்சு. ஹாய் மச்சி, இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா எங்கள் கம்மியாக பார்க்க நம்ம வாங்க உங்களுக்கு கம்மியாக பார்த்தீங்களா என்னோட உயிர் நண்பனை காப்பாற்றுறதுக்கு அவன் உயிரை கொடுத்தான். இது ஒரு பெரிய கதை ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் ஒன்றும் முடியாது. ஒரு டைம் வர போகுதுன்னா என் தம்பி பக்கத்தில் நடந்துட்டு வந்தேன். இப்போ போயிட்டு இப்போ எங்கள் அக்கா கொடுத்தேன். ஹாய் மச்சிஸ், இங்கே பாரு நம்ம ஃப்ரெண்டு நான் வண்டியில் வந்திருந்தேன். ட்ராப் பண்ண சொன்னாங்க. வாய்ஸ் சொல்லக்கூடா. எந்த ஸ்கூலு? எந்த ஸ்கூலு? ஃபார்மர் ஃப்ரெண்ட் நாங்கள். சரி நம்ம பசங்க யாருன்னு தெரியல, நம்மளுக்கு ட்ராப் பண்ணிட்டாங்க. நம்ம ட்ராப் பண்ணிட்டு அப்படியே போயிடலாம் வாங்க. ஓகே உங்கள் பேர் என்ன? தமிழ் செல்வன். மதன் குமார். எத்தனை படிக்கிறீங்க? 9. சரியா பாருப்பா. போயிட்டு வரதுக்குள்ளே ஃபுல்லு டெக்கரேட் பண்ணுறதுலாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. வாவ். ஹாய் மச்சிஸ், இங்கே பாருங்க நம்ம பர்த்டே பாப்பா. ஹாய் சொல்லு. நம்ம பர்த்டே பாப்பா எப்படி இருக்கு? இங்கே பாரு நம்ம பர்த்டே பாப்பா தாங்க ஃபுல் டிசைன் பண்ணியிருக்காங்க. பர்த்டே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு மச்சி. இங்கே பாருங்க கேமரா நம்மகிட்ட கொடுத்துட்டு நம்ம தான் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது. நம்ம அக்கா பொண்ணு கல்யாணம். சரி நம்ம அக்கா பொண்ணு பர்த்டேக்கு நம்ம ஃபோட்டோ பிடிக்கலாம் எப்படி? அதனால தான் இங்கே பாருங்க பர்த்டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாக்கெட்டெல்லாம் போட்டு வேறு லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. சரி வாங்க நம்ம அப்படியே இப்போ முன்னால் போயிட்டு பர்த்டே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நான் கூட போயிடப்போ வீடியோ பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனாலும் வீடியோ கவர் பண்ணுறேன், பார்க்கலாம். சரி வாங்க நம்ம போயிட்டு இப்போ பர்த்டே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். பொண்ணு பர்த்டேக்கெல்லாம் வந்திருக்காங்க. நீங்களும் எங்கே வந்துருக்குறது? ஹாய் Everybody, let's sing happy birthday. நம்ம பர்த்டேக்கெல்லாம் நின்று இருக்காங்க கதா. ஓகே விஷ் ஹாப்பி பர்த்டே செல்லா குட்டி. ஹாய் மச்சீஸ், நம்ம பர்த்டேகளுக்கு லாஸ்ட்டாக விஷ் பண்ணிக்கோங்க. ஓகே இந்த வீடியோ பார்த்து நீங்கள் குஷியாக இருக்குது. நம்ம மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நாளைக்கு ப்ளாகில் மீட் பண்ணுறேன். நாளைக்கு எங்கள் ஃப்ரெண்டை மீட் பண்ண போயிருக்கேன். நாளைக்கு எங்கள் ஃப்ரெண்டை மீட் பண்ணிவிட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஓகே பாய். நாளைக்கு ப்ளாகில் மீட் பண்ணலாம். ஓகே பை ரிசை. ஹாய் சொல்லு. ஹாய். என் டோட்டல் 3 அக்கா. 3 அக்காவில் இது லாஸ்ட் அக்கா பொண்ணு பர்த்டே இன்னைக்கு.